சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு வர்த்தகம் இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் அதிகரித்துள்ளது. இது 2023 காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.3% அதிகரித்துள்ளது. உலோகம் மற்றும் கட்டுமான பொருட்களின் விற்பனை அதிகரிப்பு அதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ரசாயன மற்றும் தொழில்துறை இயந்திர துறைகளில் விற்பனை சராசரியாக 13% குறைந்துள்ளது. திறமையான தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் அதிக பொருள் செலவு போன்ற காரணங்களால் இந்த அதிக செலவு ஏற்படுகிறது. சமீபத்திய ஆய்வுகளின்படி சிங்கப்பூர் ஆசியாவில் 4வது மிக விலையுயர்ந்த கட்டுமான சந்தையாகவும் உலகளவில் 37வது இடமாகவும் உள்ளது. எடுத்துக்காட்டாக, டிசம்பர் 2020 முதல் ஜூன் 2021 வரை ஸ்டீல் பார்களின் விலை 36.2% மற்றும் சிமெண்ட் 6% அதிகரித்துள்ளது. 2023 சிங்கப்பூர் $33.8 பில்லியன் மதிப்பிலான கட்டுமான ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது. அதிக டெண்டர் விலைகள், தனியார் குடியிருப்பு திட்டங்களுக்கான விரைவான ஒப்பந்த விருதுகள் மற்றும் பொது வீட்டு திட்டங்களின் விரிவாக்கம் ஆகியவை இந்த உயர்வுக்கு காரணம். 2024 ஆண்டில் கட்டிடம் மற்றும் கட்டுமான ஆணையம் கட்டுமான ஒப்பந்தங்களில் $32 பில்லியன் முதல் $38 பில்லியன் வரையிலான வரம்பை எதிர்பார்த்தது. இந்த தேவையில் ஏறத்தாழ 55% பொதுத்துறை பங்கு வகிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2025 மற்றும் 2028க்கு இடையில் கட்டுமான தேவை $31 பில்லியனில் இருந்து $38 பில்லியன் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுத்துறை திட்டங்கள் கணிசமான பங்களிப்பை வழங்கும் என்றும் அது வருடத்திற்கு $19 பில்லியன் முதல் $23 பில்லியன் வரை முதலீடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. உலகளாவிய விநியோக சீர்குலைவு மற்றும் அதிக தேவை காரணமாக முக்கிய கட்டுமான பொருட்களின் விலைகள் கணிசமாக அதிகரிப்பை சந்தித்துள்ளன. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SG தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.